Praise the Lord. Hallelujah. Praise God. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you Jesus. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you Jesus. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மனுஷ தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. Thank you Jesus. அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேச போகிற வார்த்தைகள் யாரோட இருதயம் திறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாரோட கண்கள் திறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, யாரோட காதுகள் கேட்கப்படணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும் சுவாமி. அப்பா ஆதியில நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகள் என்ன ராஜா ஆண்டவரே, அதை நாங்க உண்மையிலே நாங்க கைப்பிடித்து இருக்கிறோமா, அதை கை கொண்டு இருக்கிறோமா, இல்ல அல்லது நாங்க அதை மறுதளித்து இருக்கிறோமா, இதை குறித்து எங்களுக்கு இந்த நாள்ல தெரியப்படுத்துங்க சுவாமி. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு என் கற்பனைகள் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப தூரத்துல இருந்து பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற மொத்த குடும்பத்தார்களுக்கு அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனை தேடி வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில தேவ ஆவியானவர் எனக்கு பேச சொல்லி கொடுத்திருக்கிற தலைப்பு என் கற்பனைகள் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. யார் இந்த வசனங்களை நீங்க மறுபடியும் நீங்க வீட்டுல போய் நீங்க அதை ரெஃபர் பண்ணி நீங்க படிக்கிறப்போ இன்னும் தெளிவாக உங்களுக்கு இந்த காரியம், இந்த மெசேஜ் உங்களுக்கு புரிய வரும். ஒரு சின்ன குறிப்புகள், என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். மலேசியா நம்பர், இந்தியா நம்பர். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க ஷார்ட்டா வித் பிக்சரோட, ஏமா வித் ராஜலட்சுமி வித் பிக்சரோட எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறவங்களுக்கு தேவனோட சமூகத்துல வைத்து ஜெபம் செய்து செய்தி வாங்கி அவங்க கிட்ட இருந்து நானே கால் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஜான் 14 அதிகாரத்துல 21 வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்த வசனம், காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஏசப்பாக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. அதுல 2 சீஷர்களோட பேர் யூதா. 2 பேர். ஒரு யூதாஸ் காட்டி கொடுக்கிறவர், ஏசப்பாக்கு எல்லாருக்கும் தெரியல முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த யூதா. இன்னொரு யூதா அவர் ஜேம்ஸோட சன்னு. அதனால தான் எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக தான் இந்த வார்த்தை 22 வசனம், காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். வசனம் என்றது அவரோட கற்பனைகள். என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். சோ பிதாவும் அந்த கற்பனைகளை யார் கை கொள்றாங்களோ, ஏசப்பாவும் அன்பாக இருப்பாரு, பிதாவும் அன்பாக இருப்பார் என்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பாய் இருப்பார்.
நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள்னாக்கா பிதா குமரன் 2 பேரும். நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்போ ஏசப்பா மேல அன்பா இல்லாதவர்கள் அவரோட கற்பனைகளை வந்து கை கொள்ள மாட்டார்கள். சரியா? நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அப்போ பிதாவோட கற்பனை அது. சோ ஏசப்பா அது கிடையாது. தெளிவாக தெரியப்படுத்துறாரு. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சோ அந்த காலத்துல ஏசப்பா மாம்சத்துல சீஷர்களோட இருக்கிறக்குள்ள இந்த வார்த்தையை தெரியப்படுத்துறார். நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு தெரியப்படுத்துறார். இப்போ பிதா குமரன், அடுத்ததாக மூணாவதாக இன்னொருத்தர் நுழைவார். இதுல 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சோ நமக்கு எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அவருடைய கற்பனைகளை பிதா வந்து ஏசப்பாக்கு கொடுத்திருக்கிற அந்த கற்பனைகளை அவர் வந்து சீஷர்கள் தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா அவர் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே நினைப்பூட்டுவார். எந்த இடத்துல வந்து அதை லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள், மக்கள் எத்தனை பேர் உலகம் எங்கும் இருக்கிற NJPH மக்கள் எந்த சபைகளுக்கு நீங்க போனாலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு தேற்றருவாளன் இருப்பார். அவர் வந்து அன்பை குறித்து, நீதியை குறித்து, கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், நியாயத்தை குறித்தும் யாரெல்லாம் பேசுறாங்களோ கண்டிக்கிறாங்களோ அந்த இடம் ஆலயமாக இருக்கும். அது இல்லாத இடத்துல போனீங்கன்னாக்கா அந்த கற்பனைகள் எல்லாம் மீறி, கட்டளைகள் எல்லாம் மீறி வேற இடத்துல நம்ம போறக்குள்ள அங்க யாருமே கேட்கல, ஆனாலும் இயேசுவை ஆராதிக்கிறாங்கன்னா அது கல்லறையாக இருக்கும். ஏன்னா அங்கதான் கண்டித்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள தேவன் இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அடுத்தது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏசப்பாவோட சமாதானத்தை நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கிறாரா? அவருக்கு போறக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரவரியான சமாதானம். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொள்ளை அடித்து பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்துல வாழ்றது டெம்பரவரி இல்லையா? எல்லா விஷயங்கள் போதை எடுத்து கொஞ்ச நேரம் அந்த போதை சுகத்துல இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அல்லது ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் குடிக்கிறது மூலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது நிரந்தரம் கிடையாது, டெம்பரவரி. அல்லது ஒரு விபச்சார வேசித்தனம் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு மன திருப்தி, சந்தோஷமாக இருக்கும், அதெல்லாம் டெம்பரவரி. அப்ப இதெல்லாம் வந்து உலகம்னாக்க ஈவில், பொல்லாத உலகம். சோ உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அந்த உலக கொடுக்கிற சமாதானம் அவர் கொடுக்க மாட்டார். அவரோட சமாதானம் தெய்வ சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம மை கமாண்ட்மெண்ட்ஸ், என் கற்பனைகள், அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ள செல்லுவோம். யாத்ராகமும் எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரத்துல 3-17. யாத்ராகமும் 20ஆம் அதிகாரத்துல 3-17. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
அவரோட கற்பனைகள் எல்லாருமே கவனமாக கேட்கணும். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றது தேவனோட விருப்பமாக இருக்கு. என்னே அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அவரோட கற்பனைகளை நீங்க கவனமா கேட்கறதுக்குள்ள உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும். தேவனோட பிரசன்ஸ் எப்போதும் உங்க கூடவே இருக்கும். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அந்த கற்பனைகளை ஒருவேளை பிரேக் பண்ணா தனக்கு மட்டும் விசாரிக்க மாட்டாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். காரணம், அந்த தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய 7ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஹல்லேலூயா. 8ஆம் வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மோசையோட லா 600 லா இருக்கு. இப்போ கர்த்தர் ஆதியில ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, 6 நாள் தான் வேலை, 7ஆவது நாள் ஓய்வு நாள். அப்போ மோசையோட 600 லால இருக்கிற விஷயத்தினால இப்போ என்னன்னாக்கா இந்த 2026ல அநேகரோட வேலைகள் சண்டேஸ்ல தான் இருக்கு. அது பியூட்டி பார்லர் ஆகட்டும், இல்ல சூப்பர் மார்க்கெட் ஷாப்ல ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயம். இப்ப இந்த நாள்ல சிஸ்டர் ராஜலட்சுமி ஒரு காரியத்தை தெரியப்படுத்தினாங்க. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ தெரியல. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுக்குள்ள ஒரு கவுண்டர்ல ஒரு 2 பேரை ஸ்டாஃபா வைப்பாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அங்க இருக்கணும். 2 பேரும் வர வாய்ப்பே இல்லை, லீவ் கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷனை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால லீவ் கொடுக்கல. அப்ப அவங்களுக்கு வரணும்ன்றது விஷயத்த தேவன் தெரியப்படுத்துறாரு. அவங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும்னு. அப்போ நான் பேசி கொண்டு இருக்கிறக்குள்ள அந்த இடத்துல ஒரு வல்லமை நடக்குது. யார் லீவ் சாங்ஷன் பண்றோங்க, அந்த லீவ் சாங்ஷன் பண்ற ஆளு குறித்து நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கையில அங்க ஆவியானவர் கிரியேட் செய்கிறார். அந்த ஆளுக்கு அந்த ஹை டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட தெரியப்படுத்தி உணர்த்தி உடனே சிஸ்டர் மார்கரெட் நீங்க போயிட்டு உங்க சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு வாங்க. இதுதான் விஷயம்.
இதுதான் அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ளோ அந்த மூப்பர்கள்ட்ட, நீங்க சபை மூப்பர்கள்ட்ட கேளுங்க, அவங்க வந்து ஆலோசனை கொடுப்பார்கள். சண்டே ஓய்வு நாள்ல நடக்கிற ஆராதனையில அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நாங்க முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது உங்களுக்கு கொடுத்திருக்கிற மூப்பர்கள்ட்ட, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர்கிட்ட நீங்க கேட்கலாம். அப்போ உங்களுக்கு ஆலோசனை நாங்க கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு அவரோட பிளெஸிங் அந்த ஓய்வு நாள்ல நம்ம அந்த பிளெஸிங்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பே இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னாக்கா மார்க் 10:5 நோட் பண்ணிக்கங்க. அதுல வந்து ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு, உங்களோட இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படியாக எழுதியிருந்தார், அப்படியாக சொன்னார். அப்போ மோசே வந்து அந்த லாவை வந்து ஃபிளெக்சிபிள் பண்றார். ஸோ அதே மாதிரி தான் நீங்க மூப்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஓய்வு நாளுக்குள்ள உண்டான ஆசீர்வாதத்தை எப்படி ரிசீவ் பண்ண முடியும்ன்றது தெரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் அதே அதிகாரத்துல, எக்ஸோடஸ் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில நீ உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அந்த காலத்துல கழுதைனாக்கா ஒரு BMW கார் மாதிரி, பென்ஸ் காரு, காஸ்ட்லி கார் மாதிரி கழுதைனாக்கா. ஸோ அது மேலெல்லாம் ஆசைப்படாதீங்கன்னு தேவன் வந்து ஒரு கற்பனையை கொடுத்துடுறாரு. இந்த நாளில் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இது வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து வைத்திருக்கிற இது ஒரு கற்பனை. அதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆண் அல்லது பெண் ஒரு சில குடும்பத்துல வந்து அந்த கட்டளைகளை அந்த கற்பனைகளை மறந்தே போயிருக்கிறாங்க, ஃபாலோ பண்றது இல்லை. ஃபாலோ நினைப்பு ஞாபகம் இருந்தா தானே ஃபாலோ பண்றதுக்கு. மறந்தே போயிருக்கிற கற்பனைகள், அந்த மறந்தே போயிருக்கிற கற்பனைகளை தான் இன்னைக்கு வந்து தேவ ஆவியானவர் ஞாபகப்படுத்துன்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களோட ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையே இந்த காலகட்டத்தில் மறந்தே இருக்கிறோமா? தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். போன லாஸ்ட் வீக்கு நீ ஒரு உண்மை உள்ள மனிதன் அந்த தலைப்பில் யோபு பத்தி தேவன் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஏன்னா அவர் தான் வந்து பர்ஃபெக்ட் நீதிமானாக இருந்தார். அவருக்கு வந்த சோதனைகளை அவர் எப்படி வந்து தன்னோட லைஃபை தன்னோட இருதயத்தை எக்ஸாமின் பண்ணி பார்த்தார். இந்த காரியத்துல நான் மீறி இருக்கிறேன்னா, இதுல நான் தவறி இருக்கிறேன்னா, இதுல நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்னா. ஏன்னா ஒரே நாள்ல அவருக்கு எல்லாமே போயிடுது. அப்ப நான் இந்த தப்பு செஞ்சுதான் எனக்கு இந்த தண்டனை வரும், இந்த தப்பு செஞ்சுதான் இந்த தண்டனை வரும். அப்படி வந்து அவர் தன்னோட இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பார்க்க இதுல நான் கரெக்டா இருந்தேன் அப்படி சொல்லதான் ஆண்டவரே இறங்கி வந்து, நீ நீதிமான் யோபு, உன்னோட இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம்னு ரெட்டிப்பான பிளெஸிங் கொடுத்தாரு. ஸோ அது போல இந்த யோபு என்ன பண்றாரு, அவருக்கு அப்படி ஒரு லாஸ் அந்த நாள்ல வரக்குள்ளோ யோபு 31 அதிகாரத்துல 1ஆம் வசனம், யோபு 31:1, இதுல என்ன பண்றாருனாக்கா யோபு என்ன பண்றாரு, என்னுடைய கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் கண்களுடனே பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போட்டேனா. அப்படி தேவனிடத்துல யோபு என்ன அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை கண்களை வச்சு பண்ணாருன்றது இந்த நாள்ல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துற. கண்ணு என்ன பாக்குது, கண்ணுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை அந்த காலத்துல யோபு பண்ணி இருக்கிறார். அப்படின்னா யோபு 31:1, என் கண்களோடனே உடன்படிக்கை பண்ணின நான்
ஒரு கன்னிகையில் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? பிறருக்கு சொந்தமான ஒரு ஸ்திரீயே, அந்த ஸ்திரீ வந்து அந்த ஸ்திரீ மேல நான் வந்து நினைப்பா இருந்தேன்னா, இரவும் பகலும் அவளை வந்து நான் யோசனை பண்ணின்னு என்னோட தியானத்துல ஞாபகத்துல நான் வச்சுட்டு இருந்தேன்னா, என் கண்களுடனே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதத்திலிருந்த தேவன் அழைக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம்னாக்கா ஆசீர்வாதம், ஆஸ்தி சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரனுக்கு ஆக்னி அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ? வேற ஒரு கணவர் மேல ஆசையோ அல்லது வேற ஒரு மனைவி மேல ஆசையோ, அந்த உறவுக்கு பேர் வந்து மாயை. நான் அப்படிப்பட்ட மாயையில நடந்தேனோ? என் கால் கபடு செய்ய தீ விரித்ததோ என்று. சோ அந்த மாயையான உறவுக்குள்ள நான் ஏதாவது ஒரு நாள் போயிருக்கிறேன்னா, என் கண்கள் பரஸ்திரிய பார்த்திருக்கா? ஒரு கன்னிகையை என் நேரம் நினைவுல நான் வைத்திருந்தேன்னா, அப்படி வந்து தன்னோட கண்களை பத்தி அவரு வந்து எக்ஸாமின் பண்றாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் சொல்ல போற வார்த்தை என்னன்னா, என்னுடைய மனைவியை தவிர வேற எந்த பெண்ணும் அவர் வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? அவரோட மனைவியை தவிர வேற எந்த பெண்ணோட சகவாசமும் அவர் பண்ணது இல்லையா? அவர் கண் பார்த்தது இல்லையா? ஏன்னா 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன் அவரோட கண்களை வேறொரு காரியத்துல அவர் செலுத்தவே இல்லைன்னு தன்னைத்தானே அவர் வந்து எக்ஸாமின் பண்றாரு, சோதித்து பார்க்கிறார். இந்த டைம்ல ஒரு தேவ ரகசியம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆதியில உண்டாக்குன மனிதன் ஆதாம், முதல் மனிதன். அவர்கிட்ட ஒரு கற்பனை, ஒரு கட்டளை, ஒரு உடன்படிக்கையை பண்றார் ஆதாமுக்கும் மோசஸ்க்கும். ஏன்னா மோசஸ் வந்த பிறகுதான் அந்த 10 கட்டளை, அந்த 10 கட்டளை இது போடுவோம் பிக்சர். மோசஸுக்கும் ஆதாமுக்கும் ஏறக்குறைய 2500 வருஷம் கேப். 2500 வருஷம் கேப். இடையில 26 ஜெனரேஷன்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் தான் கர்த்தரே வந்து மோசஸ்க்கு 2 கல்கள்ல எடுத்து அவரே வந்து எழுத்துல கட்டளைகள் 10 கட்டளைகள் கொடுக்கிறார். ஆனா இந்த நாளில ஆதாமுக்கு கொடுத்த அந்த முதல் கற்பனை அது என்னன்னாக்கா, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கினாலேயே நம்ம மறந்து போயிருக்கிற அவரோட கற்பனைகளை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதை ஃபாலோ பண்ண வேண்டும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ ஏன்னா அநேக ஜனங்கள் வந்து மறந்து போயிருக்கிறாங்க. விவாகம் என்பது தேவனோட முதல் கற்பனை. அது தேவன் பண்ணின ஒரு உடன்படிக்கைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் ஜெனசிஸ் 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். இந்த வார்த்தையில என்னன்னாக்கா ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, ஆதாமுக்கு முதல் கற்பனை பண்ணத மேலதான் 2500 வருஷம் கழிச்சு மோசஸ்க்கு இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறாருன்னு தெரியப்படுத்தினார். அப்போ அப்படி என்ன ஆதாம் கிட்ட பண்ணார்னா, ஆதியாகமம் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 22ஆம் வசனத்துக்கு போயிடும். அதே இதுல தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். சோ தேவன் விவாகம் என்பது தேவன் பண்ணியிருக்கிற முதல் கற்பனை, அவரோட முதல் உடன்படிக்கை. அது அவர்தான் சொல்லியிருக்கிறாரு, மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல, நான் உனக்கு ஒரு உதவியாக ஒருவளை ஏற்படுத்துவேன் சொல்லிட்டு அந்த ஒரு பெண்ணை உருவாக்கி உதவியாக, ஒரு உதவி ஆளாக ஒரு பெண்ணை உருவாக்கி அவனிடத்துல கொடுக்கிறார், தேவன் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த 26 ஜெனரேஷன்ஸ் ஆகுது இல்லையா, இடையில எல்லாம் மீறிடுறாங்க, எல்லாம் பிரேக் பண்றாங்க. சோ அந்த பிரேக் பண்றது நிமித்தம் மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 13-15 அது கரப்பிடிக்கல, அவரு அந்த கை கொள்ளவில்லை. அதனால தேவன் தெரியப்படுத்துறாரு, நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். கண்ணீர்னா என்ன, அழுகைனா என்ன? ரெண்டும் ஒண்ணுதானே. அப்போ ஒரு காரியம் கண்களில போட்டு உடன்படிக்கை அது மீறி பிற ஸ்திரீ அல்லது பிற புருஷனை பார்த்து இச்சையில விழுது, அப்போ கண்ணீர் விட்டு அவரோட பலிபீடத்தை பெருமூச்சினால நிரப்புறாங்களா? மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது இதுல தெரியப்படுத்துறாரு. கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். காரணம், தேவன் பரிசுத்தர். NJPH அப்படித்தான். NJPH 3 காரியங்கள் பேசும். கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், ஹல்லேலூயா. அதை உங்கள் கைகளில் பிரியமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஏனென்று கேட்கிறீர்கள், அடுத்த வசனம், ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கு உன் இளம் வயது மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் அவர் செய்த ஆதியில உடன்படிக்கையின்படி சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், 3வது வார்த்தை, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. சோ உன் உடன்படிக்கை மனைவிக்கு நீ துரோகம் பண்ணினாயே தெரியப்படுத்துறாரு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவரோட கற்பனைகள் இதெல்லாம். ஏன் இந்த வார்த்தையை தெரியப்படுத்துறாருனாக்கா, ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒருவனுக்கு ஒருத்தி. 1 கொரிந்தியன் 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், 1 கொரிந்தியன் 7:4, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல. மனைவிக்கு எந்த அதிகாரமும் இல்லை தன்னோட சரீரத்து மேல. புருஷனே அதற்கு அதிகாரி, தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதே மாதிரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் அப்படின்னு தெரியப்படுத்தினார். நான் செரம்பானுக்கு
மினிஸ்ட்ரிக்கு போயிருந்து அங்க கிட்ட ஒரு 100 ஜனங்களுக்கு மேல இருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜ்ல அநேக தொடப்பட்டாங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கினாங்க. இன்னி வரைக்கும் அவங்க என்னோட வாட்ஸ்அப்ல இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நிறைய பேர் செரம்பான்ல இருந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஆலயம் இருக்குல்ல, அங்க அதுல ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து 40+ ஏஜ். அந்த பெண் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண். அவங்க எனக்கு இப்படியாக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. பாஸ்டர், இந்த மாதிரி நான் ஒருத்தரை விரும்புகிறேன். அவர் வந்து இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டாரு. அவரை எனக்கு சேர்த்து வைங்க, நீங்க ஜெபம் செய்து அவர் எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ அனுப்பிடுறாங்க. அந்த போட்டோ என்கிட்ட வந்த கையோட ஆண்டவரோட சமூகத்துல ஜெபம் பண்றதுக்குள்ளோ மொத்த பாஸ்ட் அவரோட வரலாறு வருது. ஏன்னா அவங்க அனுப்பி இருக்கிறது ஒரு தீர்க்கதரிசிக்கிட்டு தெரியாம போயிடுச்சு. பாஸ்ட் அந்த நபர் ஏற்கனவே திருமணம் ஆகி 3 குழந்தைங்க அவங்களுக்கு. சோ இந்த வசனத்தின் படி, அதாவது 5ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 7:5, உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அந்த மாதிரி தெரியப்படுத்துற ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து என்னன்னாக்கா, அந்த அவங்க ஜபிக்கிற விஷயத்துல அல்லது உபவாசம் பண்ற விஷயத்துல ஏதோ ஒரு வகையில ஒரு மனஸ்தாபம் கணவன் மனைவி கிட்ட வந்துடுச்சு. அந்த மனைவியும் செரம்பான்ல தான் இருக்கிறாங்க. செரம்பான் ரொம்ப பெரிய இடம் இல்லையா? அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க 3 குழந்தைங்க எடுத்துட்டு. அப்ப இந்த மனுஷன் தனியாயிடுறாரு. வேலையில ஒரே இடத்துல வேலை பாக்குறோங்க. இப்பதான் இது நுழையுது, என்ட்ரி ஆகுது. புரியுதுங்களா? அவர் அந்த கேப்ல அவரோட வீக்னஸ் புரிஞ்சுன்னு அவரை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆசை வார்த்தையில, அப்புறம் வந்து நல்லா கவர்ச்சியா எக்ஸ்போஸ் பண்றது, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆண்களை அட்ராக்ட் பண்ணனா முதல் வந்து கவர்ச்சியை தான் காமிப்பாங்க, அல்லது இனிமையா வார்த்தைகள். அவங்க வந்து அந்த வார்த்தையிலே ஞாபகமா இருக்கணும். அப்படியே தேன் போல பேசுவாங்க பெண்கள் எல்லாம். இப்போ பிரசன்ட் நடந்துட்டு இருக்குதான் சொல்றேன் நான். அப்ப அந்த ஆண்களுக்கு சபலத்தை தூண்டி விடுவாங்க. அப்ப அவங்க அவருக்கு என்னன்னாக்கா, அவங்க பேச பேச பேசும். சோ மனைவி பிள்ளைகளை டோட்டலா அவர் மறந்தே போயிட்டார். ஈவினிங் வந்தா அந்த பெண் கூட பேசுவார். இது பேசும், பெண் பேசும், நைட்ல பேசும், பகல்ல பேசும், மறுபடியும் ஆபீஸ்ல பேசும். அந்த மனைவி என்ன பண்றாங்க, 1 வருஷம் கேப் கழிச்சு மறுபடியும் வந்து கணவனோட சேர்ந்துறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோட கணவனோட சேர்ந்துடுறாங்க. இந்த பெண் விடமா இப்பதான் ஆரம்பிக்குது. இப்பதான் அதே வசனத்துல, விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இந்த வார்த்தையின்படி அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க வந்து ஒதுங்கி இருக்கணும். இவங்க வந்து அந்த குடும்பஸ்தனை ஈவினிங் ஆனா என்கிட்ட பேசு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, பேசு, நைட்ல பேசு, பகல்ல பேசு, டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 மாசம் அந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் என்கிட்ட பேசித்தான் ஆகணும்னு வலுக்கட்டாயம் பண்ணிட்டு இருக்கு. இது என்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புது. இத்தனைக்கும் கிறிஸ்துவ பெண். அப்பதான் அவங்களுக்கு வந்து கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்தாவின் விஷயத்தை வச்சு தெரியப்படுத்துனேன். இப்படி நீ பண்ணினா நித்திய நரகத்துக்கு அக்னிக்கு போயிடுவ. நீ வந்து அந்த குடும்பத்தை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வெளியாவு, அவங்க வாழ்க்கையில நீ நுழையாது அப்படின்னு வந்து அவங்களுக்கு புத்திமதி ஆலோசனைகளை கொடுத்து புத்திமதியை தெரியப்படுத்துந்து என் மூலமா தேவ ஆவியானவர் தான். 6ஆம் வசனம், இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறது போல யோசனையை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த இடத்த விட்டு அந்த வேலையை விட்டு வெளியாகி வேற ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு அந்த ஜபத்து மூலமா அவங்களுக்கு வேற இடத்துல வேலையும் கிடைச்சது. ஸோ
நிறைய குடும்பத்துல இது போல ஒரு விஷயங்கள், அந்த ஜெபத்துக்கும் அல்லது உபவாசத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் தடை இருக்கிறதால, மனஸ்தாபத்தினால கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ 3 வருஷமோ பிரிந்திருந்தால் அந்த டைம்ல மூணாவதா சாத்தான் நுழைவான். நுழையாம மறுபடியும் சேர்ந்துக்கங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ரெவரண்ட் டாக்டர் இல்லை, தேவ ஆவியானவர் அந்த வசனத்துல தெரியப்படுத்துறார். அப்படித்தானமா? ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் அப்படின்னு ரெவரண்ட் டாக்டர் சொல்ல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். சோ சாத்தான் ரொம்ப பயங்கரமா, விகாரமா, கருப்பா, பல்லெல்லாம் நீட்டி, கையெல்லாம் நேல்ஸ் எல்லாம் பெருசா வச்சு அப்படியே வராது. சாத்தான் ரொம்ப நீட்டா இருக்கும், டிசிப்ளினா இருக்கும், ஒரு உத்தம புத்திரி மாதிரி இருக்கும், அல்லது ஒரு உத்தம புருஷன் போல இருக்கும், நுழைவான். அப்போ ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இந்த காலகட்டத்துல இந்த கற்பனையை ரொம்ப ஈஸியா லைட்டா எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தொட்டனா நான் ஒரு உடல் உறவு வைத்தாதான் பாவம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கண்களில பாக்குற அந்த விஷயத்துல, அந்த உடன்படிக்கையில மீறினாலேயோ தப்பு தான். இந்த காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்கிறாங்க சகோதர சகோதரிமார்கள் சிலர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புருஷனோட சரீரத்துக்கு மனைவியும், மனைவியோட சரீரத்துக்கு புருஷனும் மாத்திரம் அதிகாரிகள். இந்த காரியம் எந்தெந்த இடத்தில் உடைந்து போகிறதோ, ஒடியப்பட்டிருக்கிறதோ, அங்கதான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். எப்படி வர ஆரம்பிக்கும்னாக்கா, ஒரு என்னது அட்டைப்பூச்சி, லிச்சஸ், அட்டைப்பூச்சி தனமா லிச்சஸ், அது போல அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும். வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணிடும், வாழ்க்கையை அழிச்சிடும். ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த மாதிரி உடன்படிக்கையில மூணாவதான ஒரு நபர்கள் வரக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நிறைய சகோதரன்மார்களும் எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. என் கணவன் வேறொருத்தரோட தொடர்புல இருக்கிறாங்க டாக்டர், தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த உறவுல இருந்து வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு. சகோதரன்மார்களும் சொல்வார், என் மனைவிக்கு வேறொருத்தர் மேல தொடர்பு இருக்குது அப்படின்னு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னோட மெசேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க எல்லாம் தூங்க மாட்டீங்க, அப்படி வரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ். ஒரு உண்மை சம்பவம், கணவன் மனைவி பிள்ளைகள், இன்னொரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள். அந்த கணவனுக்கு இந்த மனைவி மேல ஆசை, இந்த மனைவிக்கு அந்த கணவன் மேல ஆசை. 2 பேரும் அது அன்பு சொல்ல முடியாது, காமம் முத்தி போய் 2 பேரும் தூக்குல தொங்கிடுறாங்க. அந்த ஏரியாவே என்ன சொல்றது, அந்த குடும்பமே ஒரு கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மனைவியோ அந்த இன்னொருத்தரோட கணவரோ, அது தற்கொலை, அந்த அளவுக்கு காதல் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. ஸோ அதெல்லாம் சாபமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏன் இந்த கண்களை, இந்த காரியத்தை நம்ம நல்ல காரியங்களுக்கு செலுத்தக்கூடாது? ஏன் இந்த காரியம் நடக்கிறது? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இந்த கற்பனையை மறந்து போயிருக்கிற நபர்களுக்கு தான் இந்த மெசேஜ். மனைவி புருஷனோட சரீரத்துக்கு அதிகாரி, புருஷன் மனைவியோட சரீரத்துக்கு மாத்திரம் தான் அதிகாரி. இந்த நாள்ல அதை நினைப்பூட்டுகிறார் தேவ ஆவியானவர். ஏன் இந்த கண்களை வேற ஒரு காரியத்துக்கு செலுத்தக்கூடாது? அது ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும், ஏன் இந்த கண்களை வேறொரு நல்ல காரியத்துக்கு செலுத்தக்கூடாது? அப்படி செய்யாமல்
இச்சையில விழுந்து பாவத்துல ஏன் முழுங்க வேண்டும்? பாவத்துல முழுகாமல் இருக்கிறது எவ்வளவு நல்லது இல்லையா? பாவத்துல முழுகாமல் இருங்கள்னு தெய்வ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அடுத்ததாக மறந்து போயிருக்கிற இன்னொரு விஷயம், யோபு தன்னோட இருதயத்தை எக்ஸாமின் பண்ணி பார்க்கிறாரு. நான் யாராவது பர ஸ்திரீய பின்தொடர்ந்தேனா, பிறனோட மனைவி மேல ஆசைப்பட்டு அவளோட நான் பின்தொடர்ந்தேனா அப்படின்னு என்னோட இருதயம் என்னோட கண்களை பின்தொடர்ந்ததா அப்படின்னு தெரியப்படுத்துறார். இதுல எக்ஸாமின் பண்றார். யோபு 31 அதிகாரத்துல 7ஆம் வசனம் 7-12. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதுண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அதாவது பக்கத்து வீட்டுல இருக்கிற நபரோட மனைவி மேல ஆசைப்பட்டு நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரை அரைப்பாலாக கிரைண்ட் பண்ணும், வேறொருவனுக்கு மாவரைப்பாலாக வேற்ற மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. நியாயாதிபதிகள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெசேஜ்ல எடுத்திருப்பேன். பிதா, குமரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் தான் ஜட்ஜஸ். நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தெல்லாம் நிர்மூலமாக்கும். சோ சம்பத்தெல்லாம் நிர்மூலமாக்கும். அது பூமியில உள்ள சம்பத்து மாத்திரம் இல்ல, ஹெவன்ல உள்ள ஆசீர்வாதங்களும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த காரியத்தை அந்த செரம்பான் பொண்ணுக்கு போதிச்சு. ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் அறிவை உணர்த்தும் வசனத்தையும் பயன்படுத்தி அவங்களுக்கு புத்தி பத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி நித்திய பாதாளத்துல நித்திய நரகத்துக்கு அக்னியில நீ போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஃபியூச்சர்ல. அதுவும் கோடிக்கணக்கான வருஷம் நீ அங்க போகிறது ஏன்? உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, உனக்கு எதிர்காலம் வேற வழி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியப்படுத்தி அவங்கள வேற இடத்துக்கு ஜபம் பண்ணி வேலை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு அவங்க சொந்தத்துல ஒரு நபர் அவங்களை திருமணம் செய்து இப்ப நல்லா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவன் இந்த மாதிரி எக்ஸாமின் பண்றான். சோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன்னா என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, அது சுத்தமாக இருக்கா, அது பரிசுத்தமாக இருக்கா அப்படின்னு அவர் கேட்கறக்குள்ள அது பரிசுத்தமாக இருக்கு. அதேதான் நமக்கும் தேவன் தெரியப்படுத்துறாரு. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, சுத்தமாக இருக்கா, பரிசுத்தமாக இருக்கா, உன்னுடைய கண்கள் எப்படி வேலை செய்கிறது, தேவனோடைய பண்ணின உடன்படிக்கையை முறிக்கும்படி அது ஓடுகிறதா, கள்ள உறவு அல்லது அந்த கள்ள உறவு, கள்ள கணவன் கள்ள புருஷனோட நீ உன்னோட கண்களை அந்த உடன்படிக்கையை கண்கள்ல வைத்து அந்த உடன்படிக்கையை முறித்து இருக்கிறியா? ஒரு ரீசெண்டா ஒரு கேஸ் இந்த ஜூன் மாசம் பூனேல நார்த்ல இந்தியால ஒரு ஆணு ஒரு பெண், அவன் பேர் எல்லாரும் சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க, கேத்தன் அகர்வால்னு சொல்லி பையன், சியா கோஷல் பொண்ணு, 2 பேருக்கும் பிப்ரவரி மாசம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுது, நவம்பர் மாசம் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு 17 கோடி செலவு பண்ணி ஒரு பேலஸ் எடுக்கிறாங்க.
இடையில இந்த ஜூன் 18க்கு அந்த பெண்ணுக்கு வந்து பர்த்டே. அதனால அந்த கேத்தன் அகர்வால் அவங்களோட ஃபியான்சியை கூப்பிட்டுட்டு நம்ம போய் இது ஒரு கோட்டை, ஒரு ஃபோர்ட் இருக்குது, லோஹாகட் என்ற ஒரு ஃபோர்ட்டு. அந்த ஃபோர்ட்டை போய் நம்ம சுத்தி பார்க்கலாம். அந்த ஃபோர்ட் வந்து மேல போறாங்க, கிட்ட 400 அடி மேல. அங்க போய் போட்டோ பிடிக்கலாம், செல்ஃபி பிடிக்கலாம்னு சொல்லி அவங்கள செல்ஃபி பிடிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த சியா கோயல் வந்து ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சு அவன் கூட தொடர்பு வந்து இவங்க 2 பேர் பிளான் பண்ணி தான் அந்த காரியத்தை பண்றாங்க. தள்ளி விட்டுடுறாங்க. அவரு 400 அடி கீழே விழுந்து டெத் ஆயிடுறாரு. பெரிய கோடீஸ்வரர். இப்ப 2 பேரும் கம்பி என்றாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இருக்கு. ஒரு நாள் ஒரு எடிட்டர் என்கிட்ட எப்படியாக பேசினாரு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு விளம்பரம் கொடுங்க பிரதர்ன்னு தெரியப்படுத்துறாரா. தயவு செஞ்சு ஒரு விளம்பரத்தை கொடுங்க பிரதர்ன்னு தெரியப்படுத்துறாரு. அப்ப அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அந்த எடிட்டர் அந்த பையனை கேட்கிறாரு என்ன விளம்பரம் கொடுக்க வேணும்னு. அப்போ அந்த பையன் சொல்றாராம், எனக்கு எங்க அம்மா வேணும், எனக்கு எங்க அம்மா வேணும்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ரொம்ப நல்ல பையன், என்னோட வேலையை நானே செஞ்சுக்குவேன், என்னோட துணியை நானே வந்து வாஷ் பண்ணிக்குவேன், அந்த மாதிரி நான் ரொம்ப நல்ல பையன், என்னோட படிக்கையை நானே விரித்து கொள்வேன், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவரும் ரொம்ப நல்ல அப்பா, எங்க 2 பேருக்கும் ஒரு தாயார் வேணும், ஒரு அன்புள்ள தாயார் வேணும், அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வேலையை கூட செய்ய வேண்டாம், நாங்களே எல்லாமே செஞ்சுக்கிறோம், காரணம் எங்க அம்மா என்னையும் எங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க, தயவு செஞ்சு ஒரு விளம்பரத்தை உங்க பத்திரிகையில கொடுங்க சார், உங்க எங்ககிட்ட இருக்கிற பணமெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து 50 ருபீஸ் அதை எடுத்து கொடுக்கிறாரு. அந்த கேட்ட உடனே அந்த பிரதருக்கு அந்த அளவுக்கு வந்து மன கஷ்டம் ஆயிடுச்சா. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. கணவன் பிள்ளையை விட்டுட்டு போற மனைவிமார்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு கணவன் அவருடைய அருமையான மனைவியும் அழகான ஒரு மகள், அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இந்த மகள் வந்து தன் தாயார் கிட்ட கேக்குறாங்க, அம்மா அப்பா எங்க போனாரு, நான் காத்துட்டு இருக்கிற, அவர் வரவே இல்லையே, எங்க போனாருன்னு. அப்போ அந்த தாயார் வந்து அந்த மகளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அவங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால அந்த தாயார் சொல்றாங்களாம், அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். இந்த குழந்தை வந்து இந்த மகள் நேரா போய் ஏசப்பா கிட்ட போய் உட்காந்து, காட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லாங் வே, எனக்கு எங்க அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க எங்க அம்மா, அது எனக்கு புரியல, ஆனா எங்க அப்பா நான் பார்க்கணும், அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இருக்கு. சோ இந்த நாள்ல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறது என்னன்னாக்கா, நீ என்றைக்காவது உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி இருக்கிறியா, அல்லது உன் கணவனுக்கு துரோகம் செய்திருக்கிறியா, நீ விட்டு விட்டு ஓடி இருக்கிறியா, நீ தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து நீ தேவனுடைய கட்டளையை மீறினியா, முறித்து விட்டாயா? அப்படி ஒரு வேலை இருந்தா உன் கண்கள் அலைய விட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் கண்களை அலைய விட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். கண்களை அலைய விடாதபடி காத்து கொள்ள வேண்டும் தெரியப்படுத்துறார். இந்த கற்பனையே மறந்தே போயிருக்கிறோம். நம்ம யோபு எக்ஸாமின் பண்ணது போல நம்மளும் எக்ஸாமின் பண்ணுவோம். அப்படி ஒரு வேலை இருந்தாக்கா, உன் பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் உனக்கு சாபமாய் போகும், அது உன் வாழ்க்கையில நித்தியமான சாபமாக வந்து சேரும். நித்தியமான சாபம். சோ அந்த பிள்ளைகளோட கண்ணீரே உனக்கு சாபமாக இருக்கும். சின்ன பசங்க மட்டும் இல்ல, வாலிப பிள்ளைகளும் வந்து இதுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அருமையான குடும்பம். அந்த தாயார் சரீர ரீதியில அவ்வளோ பலவீனம் இருக்கு. தன் வாலிப மகளை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல எஜுகேட்டடான மகள். அவங்க அப்பா என்ன பண்றாரு, இவங்க கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறக்குள்ளவே
இன்னொரு குடும்பத்தை தேடிட்டு அங்கேயும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார். இது தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டமாக இருக்கும். அவங்களை டோட்டலா விட்டுட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு கவுன்சிலிங் பண்ணி யோசனை சொல்லி அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் அறிவை உணர்த்தும் வசனத்தையும் பயன்படுத்துது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நீ உங்க அம்மாவை பாரு, உங்க அம்மாக்காக நீ வாழு, நீ அடுத்த கட்டத்தை நீ யோசிக்க ஆரம்பி, படிப்புல நல்லா கவனம் செலுத்து, நீ உயர்ந்து ஒரு கட்டத்துக்கு வரக்குள்ள உங்க அப்பா பார்த்து அவர் வெட்கப்படட்டும் அப்படின்னு தெரியப்படுத்தின பிறகு அந்த மகள் அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுது என்கிட்ட தெரியப்படுத்தாங்க, எங்க அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிற ஆண்டி நானு அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. நிச்சயமா அந்த குடும்பம் மறுபடியும் ஏற்கனவே அவங்க வந்திருக்கிறாங்க, டிசம்பர் மாசம் வந்திருந்தாங்க. நிச்சயமா அந்த குடும்பம் இந்த ஆண்டும் வருவாங்கன்றது கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களே சாட்சியும் சொல்லுவாங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ பிள்ளைகளோட வாழ்க்கையில பெற்றோர்கள் செய்த தப்புனால அது பெற்றோர்களுக்கு யார் விட்டுட்டு போறாங்க அவங்களுக்கு நித்தியமாக சாபம் இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது நல்லதல்ல தெரியப்படுத்துறார். எல்லாமே லைட்டாக எடுத்துக்கிறது ஏன், அதுல கவனம் செலுத்துறதுக்குள்ள அங்கதான் அக்னி இருக்குதுன்றது தெரிய வரும்ன்றது தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. யோபு 31:11-12 அது உனக்கு பச்சிக்கிற ஒரு அக்னி போல பச்சிக்கும்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஏசப்பா என்ன சொன்னாரு பாப்போம். மத்தேயு 5:28 27-28 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்துக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு ஏசப்பா தெரியப்படுத்துறார். சோ உடல் உறவு வைத்தாதான் விபச்சாரம் வேசித்தனம் அல்ல, தன் இருதயத்துல அந்த பெண்ணை தவறான எண்ணத்துல பாக்குறக்குள்ளோ பேசுறக்குள்ளோ பழுகிறக்குள்ளோ இச்சையோட பழுகிற நபர்கள் அவளோட விபச்சாரம் பண்றதுக்கு சமம்னு ஏசப்பா ஸ்ட்ராங்கா தெரியப்படுத்துறார். அப்போ தொடர்ந்துன்றது அது அர்த்த கட்டம், அவங்களோட பாட்டுகளை தொடர்ந்து அர்த்த கட்டம், அவங்களோட உடல் உறவு வைக்கிறது அர்த்த கட்டம். நீ இச்சையோட பார்த்தாலேயே அவளோட விபச்சாரம் பண்ணாயிற்று அப்படித்தான் நம்ம சொல்றாரு. அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு தெரியப்படுத்துறார். இப்ப நான் இந்த செரமான் பெண்ணோட டெஸ்டிமனி சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு தீர்க்கதரிசி அவங்களோட பாஸ்ட் தெரியப்படுத்துறார். அந்த அனுப்புன அந்த நபரோட அந்த ஆளோட அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தீர்க்க தரிசனமா ஆவியானவர் தான். அதை கேட்டு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட மொட்டையா எப்படி அமைச்சாங்கன்னா, நான் ஒருத்தரை விரும்புறேன், அவர் என்கிட்ட பேச மாட்டேன்றாரு, என்னை கண்டுக்கவே மாட்டேன்றாரு, அவங்கள சேர்த்து வைங்க அப்படிதான் பிரேயர் ரிக்வெஸ்ட். அப்போ அவங்களுக்கு அந்த மற்ற காரியெல்லாம் சொன்னது நான் கிடையாது, ஆவியானவர். அப்போ அந்த பெண்ணுக்கு தெரியப்படுத்தின, இப்போ நீ மன்னிப்பு கேளு. யார் எந்த ப்ராஃபெட் எந்த தீர்க்கதரிசி சொல்றாங்களோ அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையை பத்தி அவங்க கிட்ட கண்டிப்பா நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. மத்தேயு 10 32-33 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அப்போ எல்லார்கிட்டையும் நீ போய் மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். எந்த நபர் உங்களுக்கு அந்த குற்றத்தை தெரியப்படுத்துறாங்களோ, உங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை தெரியப்படுத்துறாங்களோ, நீங்க இந்த குற்றம் தான் செஞ்சிருக்கீங்க தெரியப்படுத்துறாங்களோ, அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்.
அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏன்னா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை தான் அவங்க சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு இல்ல நான் ஏசப்பா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன், கண்டிப்பா அவர் மன்னிச்சிடுவாரு, ஆனா அதே தான் பண்ணி கொண்டு இருந்தாக்கா, மீறுதல் பண்ணி கொண்டு இருந்தாக்கா, நிச்சயமா அவர் ஒரு காலமும் சொன்ன ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்காம நீ தனிப்பட்ட முறையில நீ வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆனா அவங்களோட இருதயத்துல கரை இருந்துச்சுன்னா, கண்கள்ல உடன்படிக்கை நீ உடைச்சிருந்தீனாக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ அவளோட பார்வை சரியாக இல்லாததுனால, இச்சையோட பார்த்ததுனால அது விபச்சாரத்தை பண்ணதுக்கு சமம் ஆயிடும். அப்போ தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, மன்னிப்பு ஏசப்பா கிட்ட அப்படியே கேட்டு புடுங்கிட்டு வர முடியாது. எந்த இடத்துலனா போய் நான் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சுட்டு வரேன்னு சொல்றேன், அவர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை போய் புடுங்கிட்டு வாங்கிட்டு வர முடியாது. அவர் கொடுத்தாதான் உண்டு. மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தாதான் உண்டு. அதை புடுங்கி வாங்கிட்டு வர முடியாது. ஹல்லேலூயா. தன்னை தானே தாழ்த்தி இறைவனிட்ட மன்றாடி நீங்க தாராளமா மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி படுத்தியிருந்தால் குற்றத்தை தெரியப்படுத்தியிருந்தால் அவர்கள்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறது நல்லதுன்னு ஆண்டவரே இந்த வசனத்துல தெரியப்படுத்துறாரு. மத்தேயு 10:32-33. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மளோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு எல்லாருமே சோதித்து பார்க்க வேண்டும் தெரியப்படுத்துறாரு. கண்களை அலைய விட்டு இருக்கிறோமா? தேவனோடு அப்படி ஒரு வேலை பண்ணியிருந்தால் தேவனுடைய பட்சிக்கிற அக்னி உன்னை வந்து பட்சிக்கும். அநேக சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லையேன்னு. சோ அப்போ வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஆராய்ந்து பாருங்கள். நிறைய பேர்கள் இந்த கற்பனைகளை மீறினதுனால அநேகரை வந்து தேவன் தெரியப்படுத்துறாரு. many people are going to fall into the hell தெரியப்படுறது. ஏன்னா இது ரொம்ப ஈஸியா லைட்டா எடுத்துக்கிறாங்க இந்த கற்பனை எல்லாம். எவ்வளவு டேஞ்சரஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிய வரணும்னு தெரியப்படுத்துறாரு. நிறைய பேரு hell the most miserable part in the whole life என்னன்னாக்கா நரகம் தான். சோ அந்த ஹெல்ல அக்னி கடல்ல வேக போறாங்கன்னு தெரியப்படுத்தினார். சோ மன திரும்பி தேவனை நோக்கி அழ வேண்டும் தெரியப்படுத்துறார். ஒருவேளை அப்படி அந்த காரியங்கள் பண்ணியிருந்தா மன திரும்பி தேவனை நோக்கி அழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியப்படுத்துறாரு. இல்லை என்றால் அடுத்த வர உங்களோட ஜெனரேஷன் ஆகட்டும், பிள்ளைகளோட கண்ணீரே உங்களுக்கு சாபமாக போகும்னு தேவ ஆவியானவர் கற்பனைகள் மீறி இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5:8 படி குடும்பத்தை விசாரிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கணும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனான் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஒரு மனிதன் தன் குடும்பத்தை விசாரிக்கலனாக்கா, தன் மனைவியை கவனிக்கலனா, தன்னை நீதிமான் என்று சொல்லி நடக்கிற அந்த மனிதன் அவன் நீதிமானே இல்லையா? தன்னுடைய குடும்பத்தை, தன் குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்திக்காமல் விட்டால் அவன் அக்கிரமக்காரன். அவன் ஒரு நாஸ்திகனை காட்டிலும் அவன் மோசமாக இருப்பானாம். எல்லா கணவன்மார்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போன மொத்த கணவன்மார்களுக்கும் இந்த வார்த்தை, நாஸ்திகனை காட்டிலும் மோசமானவர்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நிறைய ஸ்திரீகள், பெண்கள் என்கிட்ட மெசேஜ் அனுப்பாங்க. கணவன் வீட்டுல இருக்கிறக்குள்ள குடியில அடிக்டடா இருப்பாங்க. கொடுக்குற காசு எல்லாமே வெறும் வந்து குடிக்கே செலவு பண்ணி பிள்ளைகள் பசியோட பட்டினியோட தூங்குற நிறைய குடும்பங்கள் இருக்கு. தாய்மார்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோ சம்பாதிச்சது எல்லாமே குடியிலேயே செலவு பண்றாங்களாம். சோ அப்படிப்பட்ட நபர்கள், நீ ஒரு குடிகாரனாக இருந்தால் நீ நாஸ்திகனை காட்டிலும் ரொம்ப மோசமானவர்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார்.
அதே நேரத்துல போதையில் அடிமையா இருக்கிறவங்க செலவு பண்ற, சம்பாதிக்கிற பணம் போதை பொருட்கள் வாங்கி செலவு பண்றது. நீ ஒரு நாஸ்திகனை காட்டிலும் மோசமானவன். பர ஸ்திரீ மேல ஆசைப்பட்டியா, பர புருஷன் மேல ஆசைப்பட்டியா, நீ ஒரு நாஸ்திகனை விட மோசமானவன். சோ அந்த மோசமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டாம்னு தெரியப்படுத்துறார். குடி எப்படி ஒரு இது இருக்குல்ல, குடிய கெடுக்கும். குடியை பத்தி தேவன் என்ன தெரியப்படுத்துறார்? நீதிமொழிகள் 23 அதிகாரத்துல 29 வசனம். ஐயோ, குடிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்தில தங்கி திரிகிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாக இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், வீரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கி உன் உள்ளம் தாறுமானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்து இருக்கிறவனை போலும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தாலும் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தாலும் எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இவன் திருந்த மாட்டான். இவன் அடிச்சாலும் நோவுல, அறிந்தாலையும் சொரணை இல்லையா, திருந்தவே மாட்டான். போதல்ல அடிமையா இருக்கிறவங்க 32 வசனத்துல உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கி உன் உள்ளம் தாறுமாறவைகளை பேசும். போதல்ல அடிமையா இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ பெண்கள், போதை இல்லாம பெண்களோட போதையில இருக்கிறவங்க இதே தான் பேசுவாங்க. தாறுமாறாக பேசும், திருச்சபையை தாறுமாறாக பேசும், மூப்பர்கள் தாறுமாறாக பேசும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கி உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அந்த வார்த்தைகள் எல்லாம், தாறுமான வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்குள்ள உள்ளம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. தேவனிடத்துல மன்னிப்பை நம்ம நாடுவோம், மீண்டும் நம்ம பரிசுத்தமாக்குவோம். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், மறந்து போயிருக்கிற கற்பனை. மற்றவர்களை நம்ம எப்படி நடத்துறோம்? யோபு 31 அதிகாரத்துல 31 வசனம். அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லார்களோ. அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், விருந்தாளிகள் ஒரு நாளும் வெறும் கையில போனதே இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ராஜலட்சுமி, நான் இப்போ சபை ஓபன் ஆனதால ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அப்பெல்லாம் இவங்க எல்லாம் குடும்பமா வருவாங்க, பசங்களோடும். ராஜலட்சுமி அவங்க பசங்க எல்லாம் ஃபேமிலியோட மத்தியானத்துக்குள்ள ஏர்லினாக்க ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க பிள்ளைகள் 4 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும் விதவிதமாக அவங்களுக்கு ஆசாசியா சமைச்சு வைப்பேன். பிள்ளைகள் நல்லா ஃபேமிலியா திருப்தியா சாப்பிடுவோம். இன்னொரு மூத்த மகளுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். காலையில ஆரம்பிச்சு நைட்டு அவங்க போற வரைக்கும் டீ ஓடிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பிடிக்கும் டீனா, அவ்வளவு பிடிக்கும். நைட்டு நாங்க டின்னர் சாப்பிட்றதுக்குள்ள கூட நல்லா ஜாலியா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த டைம்ல ஒரு கால், ரெவரண்ட் டாக்டர் வனிதா பாஸ்டர் அவங்க மகனோட வராங்க. நாங்க நினைச்சோம், ஐயோ நம்ம எல்லாரும் நைட் ஆயிடுச்சு இல்லையா, நாங்க சாப்பிட்டு ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோம், நைட்டு டின்னரும் முடிச்சிட்டோம். இருக்குமா இல்லையா, அவங்க வரேன்றக்குள்ள எப்படி அங்க சாப்பாடு அவங்களுக்கு 2 பேருக்கு பொங்குச்சோன்னு தெரியல. இருக்கிற சாப்பாடுல தாராளமா 4 பேரு 5 பேருக்கு உண்டான சாப்பாடு இருக்கு.
அவங்களும் வந்து அவங்களே சொல்றாங்க, நீங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்ப கிளம்ப போற டைம்ல எல்லாம் காலியா இருக்கும், வேண்டாம் பரவாயில்ல, ஒரு பழம் கொடுங்க, வாழைப்பழம், அதை சாப்பிட்டுட்டு போறேன்றாங்க. நான் போய் பாக்குற பாத்திரத்துல சமைச்சவன் நான் தான், பரிமாறணும் நான் தான். எனக்கு தெரியாதா? ஆனா அங்க சாப்பாடு இருக்கு, 5 பேருக்கு சாப்பாடு. அவங்கள சாப்பாடு சாப்பிட வச்சுதான் அனுப்புறேன். திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னும் கேட்டா லட்சுமி, சிலுவ லட்சுமி, இன்னொரு லட்சுமி நைட்டு 9:30 மணிக்கு வராங்க. நான் எல்லாம் கழுவி பாக்குறோம், கழுவி அடுக்கி வச்சு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல, ஏன்னா பசங்களோட வந்துக்கிறாங்க, என்ன பார்க்கணுமா. அப்புறம் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு அந்த நைட்ல சமைச்சு ஒரு 10-15 நிமிஷத்தை சமைச்சிட்டேன். பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ ருசியா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டின்னு. இந்த பிள்ளைங்கள ஒவ்வொரு பிள்ளைங்களும் யாரெல்லாம் எங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களோ சாப்பாடு இல்லாம போனதே இல்லை. அப்படி ஒரு வேலை ரொம்ப அது லேட் நைட் ஆகி முடியாம இருந்தாக்கா, காண்டோ கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க கூட அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம். சோ ஏன் இது சொல்றேன்னா, உங்க வீட்டுல உங்களை தேடி யாராவது வந்தா சாப்பாடு தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. வெறும் கையில அனுப்பாதீங்க. தேவ ஆவியான இந்த சின்ன சின்ன கற்பனைகள் மறந்தே போயிருக்கிறோம். வந்தவங்கள அப்படியே வந்து சரி வந்தீங்களா போனீங்களான்னு அனுப்பக்கூடாது, தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. அப்படி நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்தவங்கள யாராவது நான் கவனிக்காம விட்டு இருக்கிறேன், நானு எக்ஸாமின் பண்றது போல, யோபு எக்ஸாமின் பண்றது போல நாமும் அதை எக்ஸாமின் பண்ணுவோன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. மார்க் 12 அதிகாரத்துல 29 31 வசனம், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேளு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லாம் அடங்குது பாருங்க, அந்த 10 கட்டளை எல்லாமே அடங்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்மை நேசிக்கிறத போல பிறரையும் நேசிக்க வேண்டும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஜேம்ஸ் யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் ஆகும். இந்த சின்ன சின்ன காரியம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜலட்சுமி வராங்க, அவங்க வந்து எப்போதும் யோசிக்குவாங்க, நான் தனியா வரதை விட யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வரணும். அது ஒரு மனசுல, ஏன்னா அவங்கள்ட்ட காடி இருக்கு, கூட்டிட்டு வரணும். சவரிமுத்து இருக்கிறாரு, எலிசபெத் சிஸ்டரை போய் டிராப் பண்றாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு என்னன்னாக்கா, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஒரே இடத்துக்கு வரக்குள்ள ஸோ கூட்டிட்டு வரல, அப்புறம் கூட்டிட்டு போய் விடலாம், போறக்குள்ள கூட்டிட்டு போய் விடலாம். ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள நீங்க கூட்டிட்டு வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 27-28, ப்ராவர்ப்ஸ் 3rd chapter 27-28 நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணியா இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன் இடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு வா, தருவேன் என்று சொல்லாதே. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது மூலமா நம்ம அவரோட லாவை ஃபாலோ பண்ண முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:21 பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். யாரை அவமதிக்கிறோமோ பாவம் செய்கிறான்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான் அப்படின்னு தெரியப்படுத்துறார். நீதிமொழிகள் 19:17
ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கணும்னு தெரியப்படுத்துறார். சோ அது நம்ம எப்போதும் என்னன்னாக்கா இப்படித்தான் கை வைக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம், நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். இப்படி கொடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சா 2 வேளைக்கு உண்டான சாப்பாடு உன் தலைமையில அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இந்த கற்பனை நம்ம மறந்தே போயிருக்கிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தரை திரும்ப கொடுத்துடுவார். அதனால்தான் நம்ம NJPH மினிஸ்ட்ரியில சமூக சேவகி என்ற ஒரு பட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹியூமானிடேரியன் ஸ்பிரிட். ஒரு ட்ரஸ்டியாக இருந்து ஒரு ட்ரஸ்டோட நிர்வாகத்தை நான் நடத்தி கொண்டு வந்ததுனால சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு எனக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் 50 குழந்தைங்களுக்கு HIVக்காக கேன்சர் ஹீலிங்காக ஜெபமும் நடக்கு. ஸோ நம்ம NJPH பிள்ளைகள் எல்லாம் இதுல ஒரு பங்காளராக இருக்கிறீங்க. ஸோ பொதுவா இந்த மெசேஜ் லைவ்ல பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோங்க. ஏதாவது நம்ம கிட்ட இருந்தா மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ தாராளமாக இருந்தா தாராளமா கொடுக்கலாமே, அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு எந்த இடத்துல போனாலும் மிஷினரி ஒர்க்கு போறக்குள்ளோ அவங்களுக்கு அங்க போறக்குள்ளோ ஒரு கூட்டம் மோர் தென் 1000 பீப்புள் நாங்கள் மிஷினரி ஒர்க் வேலைக்கு போறக்குள்ள ஊழியத்துக்கு போறக்குள்ளோ சாப்பாடு ஆகட்டும் துணிமணி ஆகட்டும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம உதவி செய்யணும்ன்றது தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ ஏழைகளை நோக்கி அவங்களோட தேவைகளை அறிந்தும் தெரியாத போல கண்டும் காணாத போல கண்களை மூடிக்கொள்கிறாயா? மூடிக்கொள்ளாமல் கண்களை திறக்கணுமா? மூடிக்கொள்ளாமல் கண்களை திறக்க வேண்டும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சரீர பிரகாரமாக உதவி செய்வது ஒரு விஷயம், அவங்களோட தேவைகளுக்காக உதவி செய்வது ஒரு விஷயம். இன்னொரு காரியம் இதுல மறந்து போயிருக்கிற ஒரு கற்பனை எதுனாக்கா, சரீர பிரகாரமான தேவைகள்ல இருக்கிறவங்கள ஏழைகளுக்கு நம்ம சொல்றோம். இன்னொரு விதமான ஏழைகளும் இருக்கிறாங்க. தெரியுமா யாருக்காவது? இப்ப ஏழைகள்னாக்க நம்ம புவர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அவங்க சரீர பிரகாரமான ஏழைகள் சிலர் இருக்கிறாங்க இல்லையா? இன்னொரு விதமான ஏழைகள் யாருக்காவது தெரியுமா? இன்னொரு விதமான ஏழைகள் ஆவியில எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஆவியில எளிமை உள்ளவர்கள். மத்தேயு 5:6 ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவருடையதே அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஏசாயா 61:1 சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு. சிறுமைனாக்கா நம்ம ஏழை எளிய மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவரோட கற்பனை இது கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும்ன்றது அவர் அந்த மாதிரி தெரியப்படுத்தல. சிறுமை இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாள்ல தேவ ஆவியானவர் என்ன தெரியப்படுத்துறாருன்னா, அநேக தவறாக இந்த வசனத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் பணம் விஷயத்துல தரித்திரர்களாக இருக்கிறாங்கன்னு அவங்களத்தான் நம்ம நெஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு தான் அவர் சுவிசேஷத்தை தெரியப்படுத்த வந்திருக்கிறார். அவர்கள் இடத்துல நிறைய பணம் இருக்கா, ரிச் பீப்பிளா. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம எங்கே வேணாலும் பார்க்கலாம், உலகம் எங்கிலும் நம்ம காணலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், சுவிசேஷத்தை விரும்புகிறவர்கள், நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் அவங்க ஆவியில எளிமை உள்ளவர்கள். அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனா ஆவியில எளிமை உள்ளவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை
தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. NJPH மினிஸ்ட்ரியில நிறைய ஆவியில எளிமை உள்ளவர் மக்கள் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தத்துவமார்கள், மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரியில உள்ள மினிஸ்டர்ஸ், ரிச் பீப்புள், டீச்சர்ஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டர், லெக்சரரு, லாயரு, ஆவியில் தேவனால் நடத்தப்படுகிற ஆவியில ஒரு லெக்சரர் இப்படியாக டெஸ்டிமனி சொல்லியிருப்பாங்க. அந்த லிங்க் ஷேர் பண்றேன். அதே நேரத்தில் அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்தியாவில் வந்து நார்த் சைட்ல மகாராஷ்டிரால ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு தலைமை போதகர், நல்லா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், தலைமை போதகர். அவரோட சீஷர்கள், டிசைபிள்ஸ், அவருக்கு தெரிஞ்ச பாஸ்டர்மார்கள் எப்போ பார்த்தாலையும் மலைவாசிகள்கிட்ட போய் அல்லது காட்டுவாசிகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை தெரிஞ்ச அந்த அதிகாரத்துல உள்ள அதிகாரிங்க அவங்க யாராவது அங்க பிரசங்கம் பண்ணா அங்க போய் அவங்கள வந்து கட்டி போட்டு ட்ரெஸ் அவுத்து அடிப்பாங்கோ, சர்ச் ஒடிப்பாங்கோ, பிரசங்கம் வீட்டுக்குள்ள பூந்து அடிப்பாங்க. இப்போ அவர் என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டாக கேட்டுக்கினாரு, டாக்டர் நீங்க எங்க ஜூனியர்ஸ் என்னோட பாஸ்டர்மார்களுக்கு நீங்க ஒரு மெசேஜா நீங்க வந்து தெரியப்படுத்துங்க, நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இந்த காரியத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் நேரம் அங்கதான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்தியா தேசத்துல 3% மட்டும் தான் சுவிசேஷம் தெரியப்படுத்துறாங்க. 97% தெரியவே தெரியாது. எல்லாருமே காசு பணம் உள்ள நல்ல அதிகாரத்துல உள்ள அதிகாரிகளா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எங்க ஆளுங்க போய் ரீச்சே ஆகல. இத குறித்து நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்கன்னு தெரியப்படுத்தினாரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், அந்த நேரம் வந்தப்பறம் செய்தி மூலமா உங்களுக்கு வீடியோ வந்துடும், மெசேஜ் வந்துடும் பாஸ்டர் தெரியப்படுத்தினேன். ஸோ நிச்சயமா அவர் இதை கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் மற்றவர்களுக்கு இயேசு பத்தி தெரியல? 97% இயேசு பத்தி தெரியாததுக்கு காரணம் நம்ம தான் அதுக்கு காரணம். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிற இந்த ஏசாயா 61:1 ஏசப்பா சொல்லியிருக்கிற இந்த கற்பனையை தவறாக நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான பணமில்லாத தரித்திரம் தான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம அது இல்லை. பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் கிட்ட இவங்க தேடி போயிட்டு இருக்கிறாங்க. மலை பிரதேசத்துக்கோ மலைவாசிகளை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் பிரசங்கம் பண்றதுனால பணம் இருக்கிற அதிகாரிகள் கிட்ட பிரசங்கம் போய் சேரல, இயேசு யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்போ அங்க போய் வந்து சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும். தேவ ஆவியானவர் இந்த வசனத்தை அந்த பாஸ்டருக்கு கொடுக்கிறார். ஏசாயா 61:1. நம்மளால ஒரு வீட்டுக்கு வந்து போய் பிரசங்கம் பண்ண முடியல, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு, கிராமத்துல உள்ள மக்களுக்கு, சிட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, அதிகாரத்துல இருக்கிற அதிகாரிகளுக்கு, அறிவாளிகளுக்கு, ஹைலி எஜுகேட்டட் பீப்புளுக்கு, சயின்டிஸ்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லணும் தெரியப்படுத்துறார். சோ அதனால தான் நீங்க போய் சுவிசேஷத்தை அங்க போய் தெரியப்படுத்துங்க அப்படின்னு தெரியப்படுற. ஏன்னா மலைவாசிகள், காட்டுவாசிகள் சுவிசேஷத்தை வந்து கேட்டா அவங்க வந்து அவங்களுக்கு அது புரியாது. பிளஸ் அவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏசப்பாவோட வல்லமை காமின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னா அவங்க வந்து காதுல கேட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். அது தப்புன்னு தேவ ஆவியானவர் சொல்லல. ஆனா 97% அங்க எம்டியா இருக்கிறாங்க, இயேசுவை தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அந்த அதிகாரிகளுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியப்படுத்தினா அவங்க வந்து மலை பிரதேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவாங்க. ஆட்டோமேட்டிக்லி எந்த மத சார்ந்த பிரச்சனையும் வராது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. சுவிசேஷத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்குள்ள. அதனால அதிகாரிகள் கிட்ட நம்ம தெரியப்படணும். வெறும் 3% மக்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தா மற்ற ஜனங்களுக்கு எப்போ பிரசங்கிக்க முடியும்? நேரமே இருக்காது. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார் கடைசியா போறக்குள்ளோ, அவரு பரமேறி சென்றக்குள்ளோ கடைசி சொன்ன வார்த்தை மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ
இந்த சீஷர்கள் டிசைபிள்ஸ் அவங்க ஸ்ப்ரெட் பண்றதுனால தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். நம்ம இப்போ சுவிசேஷத்தை தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம ஜீவ பலியாக தயங்க கூடாது. மகிழ்ச்சியோட நம்ம இருந்து நம்ம தேவனோட வார்த்தையை சுவிசேஷமாக NJPH பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது கொடுத்திருக்கிற கடமைகள். போய் நீங்க சுவிசேஷத்தை தெரியப்படுத்துறார். NJPH பிள்ளைகளுக்கும் மட்டும் இல்லை, அந்த தலைமை போதகர் கேட்டிருக்கிறதுனால அவங்களோட பாஸ்டர்மார்களுக்கும் அதே தான் தெரியப்படுத்துறாரு. எல்லாருக்குமே சுவிசேஷம். எஜுகேட்டட் பீப்புள், அதிகாரிகள் உள்ள அதிகாரிகளுக்கு, அதிகாரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரிகள் கைக்கிட்ட ஏசப்பாவோட சுவிசேஷத்தை தெரியப்படுத்தணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அதிகாரத்துல இருக்கிற அதிகாரிகள் ஆண்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அறிவாளிகளுக்கு தெரியப்படுத்தணும், கல்வி நபர்களுக்கு தெரியப்படுத்தணும், சயின்டிஸ்ட் புத்திசாலிகளுக்கு, ஹைலி இன்டெலெக்சுவல்ஸ்க்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுக்குண்டான சரியான காலகட்டத்தை தான் நம்ம எல்லாருமே இந்த நாளுக்குள்ள இருக்கிறோம்னு தெரியப்படுத்துறார். NJPH மினிஸ்ட்ரி கேட்டீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு இருக்கு, புக்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல், டென்மார்க் சேனல், இந்தியா சேனல், மலேசியா சேனல் யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, பெனியல் டிவி, லைவ் டிவில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ட்விட்டர் எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த அதிகாரத்துல உள்ள அதிகாரிகளுக்கு நம்ம சுவிசேஷத்தை ஏன் பிரசங்கிக்க முடியவில்லைன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். காரணம் நமக்கு அந்த வரங்கள் இல்லாததுனால. நாம் முதலாவது அறிவாளிகளை அசைக்க வேண்டும் தெரியப்படுத்துறார். ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை தெரியப்படுத்துங்க, சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை தெரியப்படுத்திட்டு இருக்கிற அந்த கற்பனையே தவறாக புரிஞ்சுக்கன்னு போய் மலைவாசிகளுக்கும் காட்டுவாசிகளும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சர்ச்சுங்களும். அந்த அதிகாரத்துல உள்ள அதிகாரிகள் கையில பவர் கிடைச்ச பிறகு அவங்களுக்கு சுவிசேஷம் யாரு, அவரோட வல்லமை என்ன, இயேசு யாரு தெரிஞ்சுட்டா அவங்களே தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, அது லீகலைஸ் ஆக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க தொடப்பட்டால் சுவிசேஷத்தை அவங்களே எடுத்துக்கொண்டு மலைவாசிகளுக்கும் காட்டுவாசிகளுக்கும் தெரியப்படுத்துவாங்களாம். சோ முதலாவது அறிவாளிகளை நம்ம அசைக்க வேண்டும், புத்திசாலிகளை நாம் அசைக்க வேண்டும் தெரியப்படுத்துறார். சோ நாம் நம்முடைய வேலைகளை செய்தால், சரியாக செய்தால் அந்த அதிகாரிகள் அவர்களோட வேலையை சரியாக செய்வார்கள் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஏன் நாம் அறிவாளிகள் கிட்ட, அதிகாரிகள் மத்தியில போக முடியல? அதற்கு அதிகமான வல்லமை தேவை, பரிசுத்த ஆவியின் 9 வரங்கள் தேவை. நீ பரிசுத்த ஆவியால் நிறைய வழிய வேண்டும் தெரியப்படுத்தினார். அப்படி நிறைந்திருந்தால் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் தேடி வருவார்கள். அந்த அம்மாவை கிட்ட போனா நம்மளுக்கு பதில் கிடைக்கும், ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஐயா கிட்ட போனா நம்மளுக்கு நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு அதிகாரிகளை தேடி வருவாங்க. ஆனா அது ரொம்ப மிக முக்கியமா கடினமான ஒரு காரியமாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த காரியம் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா உன்னோட நேரத்தை செலவிடணும், உன்னோட நேரத்தை செலவு செய்ய வேண்டும், உபவாசத்தில் இருக்க வேண்டும், உபவாசத்துல தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து காத்திருக்க வேண்டும், மணிக்கணக்கில் நீ ஜெபம் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், 100% பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தேவன் வந்து உன்னோட நடக்க ஆரம்பிப்பார், உன்னோட பேசுவார், சஞ்சாரமும் பண்ணுவார். ஒரு பாவம் நிறைந்த மனிதனோட தேவன் பேசவே மாட்டார். ஒரு மாயக்காரன் பிரசங்கியாருடனே பேசவே மாட்டார். அவன் 100க்கு 100 அவன் வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும் தெரியப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்பது கடினமான காரியம். தேவனோட நடப்பது என்பது கடினமான காரியம். 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவது கஷ்டமான காரியம்.
ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த போதகர்கள் போய் கேள்வி கேட்காத மலைவாசிகள் கிட்டேயோ காட்டுவாசிகள்கிட்டயோ போய் சுவிசேஷத்தை தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க வல்லமையை காமி கேட்கவும் மாட்டாங்க, கேள்வியை கேட்க மாட்டாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. யாருக்குமே தெரியாது அவங்க போய் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது இயேசுவோட வல்லமே தெரியாது இந்த 98%. ஸோ நம்மளுடைய நிலைமையை நம்ம மாற்ற வேண்டிய சரியான கட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தேவ ஆவியானவர் இந்த நாள்ல தெரியப்படுத்துறார். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு எங்க போய் பார்க்கலாம்னாக்கா எல்லா இடத்திலும் பார்க்கலாம், சிட்டியில பார்க்கலாம், நாட்டில் எல்லா பகுதிகளிலும் பார்க்கலாம். நம்முடைய நேரத்தை மிகுந்த பகுதிகளை தவறான இடத்துல நம்ம செலவு செய்துட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்காத நபர்கிட்ட போய் தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்கிற நபர்கிட்ட சொல்லணும். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ஒரு ஃபிட்ஸ் உண்டான ஒரு நியூரோ டாக்டர், நியூரலஜிஸ்ட், அந்த டாக்டர் கிட்ட அவங்களோட டாக்டருக்கு ஃபிட்ஸ் வருது. அவர் ஃபேமஸ் டாக்டர், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர், பினாங்கில் இருக்கிறார். அவருக்கு உன்னோட மகளுக்கு என்னால குணப்படுத்த முடியும், என் இயேசு என் கூட இருக்கிறார், பண்ண முடியும்னா அவர் நம்புவாரா? அங்க ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து அந்த குழந்தைய கொண்டு வந்தார். 3 செக்ஷன் வந்துட்டு போனாங்க. இப்ப கூட என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. அறிவாளிகளுக்கு, சயின்டிஸ்ட்க்கு வல்லமை காமிக்கணும். இன்னைக்கு குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க. இதுதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இந்த மாதிரி விஷயத்த மலைவாசிகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வல்லமை காமின்னு சொல்லவும் மாட்டாங்க, தெரியாது. 97% அறிவாளிகள் இருக்கிறாங்க, புத்திசாலிகள் இருக்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இயேசு யாருன்னு தெரியப்படுத்தணும். இதனாலதான் இந்த வார்த்தையை சொன்னாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல என்ன அபிஷேகம் பண்ணினார். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு போய் சுவிசேஷம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் அவங்களோட மொத்த கூட்டமும் வரத்துக்கு அவங்க ஒரு மூல காரணமாக இருக்கிறாங்க. இல்லைனாக்கா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டுல கூட்டு ஜெபம் பண்ணா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பர்மிஷனே இல்லையே, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காத. அப்ப பரலோக ராஜ்யம் அவங்க கையில தான் இருக்கு. சின்ன சின்ன கற்பனைகள் நம்ம டோட்டலா மறந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ தேவன் அப்படி தெரியப்படுத்துறாரு. சோ இவங்களுக்கு போய் சொல்லணும். எல்லா பகுதிகளிலும் நம்ம பார்க்கலாம். அவங்கள நேரத்தை வீணாக நம்ம வேற ஒரு காரியத்துல செலவு செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரோட வாழ்க்கையை நம்ம சோதித்து பாருங்க தெரியப்படுத்துறாரு. தேவன் ஒரு நாள் அப்படி பண்ணாவிட்டா தேவன் ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்பார், ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் தெரியப்படுத்தினியா கேட்பார். ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தியா? ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் நான் அல்லவா உனக்கு சொன்னேன், நான் தானே உனக்கு சொன்னேன். ஆனால் நீயோ அதை பார்த்தாலும் நீ எப்போ பார்த்தாலும் மலைவாசிகளுக்கு போய் சொல்லிட்டு இருக்கு, கேள்வி கேட்காதவர்களுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற 97% ஜனங்க அங்க செலுத்தவே இல்லை. அவங்கள பத்தி என்ன நினைச்ச, அவங்கள பத்தி நீ கவனிக்கவே இல்லையா? அதற்காக அவங்களுக்காக நீ என்ன செய்தேன்னு கேட்பாரு. கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார் கேள்வி. அந்த தலைமை போதகர் வருத்தப்படவே வேண்டாம். நிச்சயமாக அந்த பாஸ்டர்மார்களை கேட்பார், கேள்வி கேட்பார். உன்னுடைய பதில் அப்ப என்னவா இருக்கும்? நான் ஜெபம் செய்யவில்லை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பியா? உபவாசித்து ஜெப பண்றதுல நான் கவலைப்படலைன்னு கேட்பியா? அப்படின்னு சொல்லுவியா? உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டேன்னு சொல்வியா? ஆவியின் 9 வரங்களை பெற்றுக்கொள்ள விஷயத்துல தவறிவிட்டேன்னு சொல்வியா? பரிசுத்த ஜீவிதத்தை வாழ்க்கையை வாழ தவறிவிட்டேன்னு சொல்வியா? கொஞ்சம் பரிசுத்தம் கொஞ்சம் பாவம் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்தியா? அந்த மாதிரி கேள்வி கேட்பாரா? சோ அதுக்கு என்ன பதில் இருக்கு?
தேவன் சொல்லுவார், நான் உன்னை பார்த்து வெட்கப்படுகிறேன். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை 100% உண்மையாக இருக்குமா? மரணத்துக்கு ஆஃப்டர் டெத் 100% உண்மையாக இருக்குமா? மனிதன் ஒரே தடவை பிறப்பதும் ஒரே தடவை மரிப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். டைரக்டா நியாய தீர்ப்பு, ஒன் லைஃப் தான் நமக்கு. ஹெப்ரூஸ் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது படியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரமும் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆனார். அப்போ அந்த பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் தரிசனமான கிறிஸ்துவ பார்க்க நாமும் பியூராக இருக்கணும். இன்னைக்கு மறந்து போயிருக்கிற கற்பனைகள் ஆண்டவர் என்னென்ன தெரியப்படுத்தினாரோ அதை நினைவு கொண்டு வந்து அவர் மறுபடியும் இரண்டாம் தரவும் பாவமில்லாத தரிசனம் ஆவாரு. நாமும் பாவம் இல்லாமல் அவரை தரிசனம் பார்ப்போம், அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பா அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கு? சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கி இருக்கிறோமா? நாம் சுவிசேஷத்தை எப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம பிரசங்கித்து இருக்கிறோம்? நம்ம லைஃபை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இந்த தவறான எண்ணத்தை மாற்றி ஆண்டவரிடம் நம்ம எல்லாருமே கேட்போம், என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, 9 வரங்கள்னால் நிரப்புங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். யாத்ராகமும் 20:7 சொன்னது போல அவரோட கற்பனையில உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். சோ அவரோட பேரை சொல்லி ஒரு வீணில வழங்காதிருப்பையாகனாக்கா அவரோட பேரை சொல்லி ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. ஏன்னா வரங்கள் இல்லை, சும்மா அவரோட பேரை சொல்லிட்டு இருக்கு, வீணில வழங்கிட்டு இருக்கு. பேரை சொல்றது ஒரு ஃப்ரூட் இல்லை, அதுக்கு எப்படின்னா ஃப்ரூட்லெஸ், பாயிண்ட்லெஸ், ஒரு ரிசல்ட்டும் இல்லை. எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸ். காலியான பாத்திரம் அதிக கூச்சல் போடும், நிறைந்த பாத்திரமாக இருக்கணும்னு தெரியப்படுத்துறார். சோ 9 வரங்களை நிரப்பிக்கொண்டு வாழணும். எல்லாமே கட்டளைகள் வந்துருச்சு இல்லம்மா இன்னைக்கு கற்பனைகள். ஆனா இதுல மறந்து போயிருக்கிற சிலது ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு நம்ம சுவிசேஷத்தை தெரியப்படுத்துவோம். நம்மை பார்த்து அவர்கள் வரிசையாக நிற்பார்கள். நமக்கு அந்த வல்லமை இருந்தா நம்மை பார்க்க வரிசையாக நிற்பார்கள். கர்த்தரை நோக்கி நாம் அழுவோம், ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க நம்ம கேட்போம். அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லுவோம். ஆவியில எளிமை உள்ளவர்கள் மேல ஏசப்பா மிகவும் கருத்தாய் இருக்கிறாரா? காரணம் பரலோக ராஜ்யமே அவங்க கையில தான் இருக்கு, அவங்க கையில தான் இருக்கு. ஆவியில எளிமை உள்ளவர்கள் மேல மிகவும் கருத்தாய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருக்க வேண்டும்னு தெரியப்படுத்துறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:17 படி மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊத்துறார். லூக்கா 11:13 படி வேண்டிக் கொள்கிற யாவர் மேலும் தன் ஆவியை மலை போல ஊத்துகிறாராம். ஹல்லேலூயா. சோ கண்டிப்பா நிச்சயமாக நம்மை அவர் பயன்படுத்துவார்.
அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தேவன் அண்டே நம்ம எல்லாருமே அவர்கிட்ட சென்று நம்ம கேட்போம், அவருடைய கற்பனைகளை நாம் உடைத்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம கேட்போம். தெரிஞ்சோ தெரியாமலே நம்ம உடைத்திருக்கிறோமா? நம்முடைய கைகளை என்றைக்காவது நாம் முத்தம் செய்திருக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் பணம் சேர்த்து கொண்டே இருந்து விட்டோமா? எப்போ பார்த்தாலும் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னோட புருஷன், என்னோட பிள்ளைகள் அப்படின்னு சொந்த சுயநலமாக சுய சிந்தனையிலே இருந்து விட்டோமா? விபச்சாரம் என்கிற பாவத்துக்குள்ள விழுந்திருக்கிறோமா? நம்முடைய வருமானம் எல்லாம் நாம் நாசமாக்கி இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை மறந்து போயிருக்கிறோமா? நம்முடைய அண்டை அயலானை மறந்து போயிருக்கிறோமா? ஆவியிலே எளிமை உள்ளவர்களை மறந்து போயிருக்கிறோமா? இது எல்லாமே நம்ம இந்த நாள்ல நினைத்து பார்ப்போம். அப்படி இருந்திருந்தா இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்துடுங்க. தேவனோட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நான் இன்று முதல் ஒழுங்காக்கி கொள்கிறேன் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் போய் என் கணவனோடு சேர்ந்து கொள்கிறேன், நான் போய் என் மனைவியோடு சேர்ந்து கொள்கிறேன், என்னை மன்னியும் நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் நம்மை நிரப்பார். நம்ம கேட்டா நிச்சயமாக அவர் நினைப்பார், நிரப்புவார். இதுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் போதல பழக்கத்துல இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் கேம்பிளிங் விஷயத்துல நான் ஈடுபட மாட்டேன், தவறான எண்ணங்கள் இதுக்கு மேல என் இருதயத்துல இருக்காத ஆண்டவரே, என் இருதயத்துல கழுவி சுத்தமாக்கி அந்த இருதயத்துல நீங்க குடியிருங்க, என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளுங்க நம்ம கேட்கறது மூலமா நிச்சயமா அது நடக்கும். மகிமையான எதிர்காலத்தை நம்ம பார்ப்போம், மகிமையான எதிர்காலத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல், பீஸ் பி வித் யூ ஆல், பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு கூட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமடைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமடைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை
இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பம் காணான் அழைக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பம் காணான் அழைக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார் என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாத சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாத சேர்ப்பவரும். சிற்றில வேளையில் சிச்சையினால் உன்னை கிட்டியிழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அழைப்பவரும். உனக்கென்றும் அழைப்பவரும். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாகவும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களுக்கு உங்களோட கற்பனைகளை நினைப்பூட்டுறதுக்காக, ஞாபகப்படுத்துறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்களோட கற்பனைகளை நாங்க ஒருவேளை மீறி இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. அதை நாங்க ஒழுங்குபடுத்துகிறோம் ராஜா. நாங்க திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை தாருங்கள் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நாங்க அதை சரி கட்டுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்க பரிசுத்தமாக விரும்புகிறோம் ராஜா. உங்களுடைய ரத்தத்தினால எங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்தமாக்குங்கள் அப்பா. எங்களோட ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்களே ஆட்கொள்ளுங்கள் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா தேவனே, உங்களுடைய கட்டளைகள் கற்பனைகளை கைப்பிடித்து அதை ஃபாலோ பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற இந்த சாப கட்டுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாள்ல முறித்து போடுங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உங்களோட ஆசீர்வாதத்தை தாராளமாக பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. குறைவுகளை நிறைவாக நீங்க மாத்துங்கள் ராஜா. சம்பூர்ண
நன்மைனால நிரப்புங்க ராஜா. அவங்க என்னென்னலாம் பெட்டிஷன் ஆண்டவரே ரிக்வெஸ்டாக, வேண்டுதலாக, கோரிக்கையாக வைக்கிறாங்களோ அத்தனையும் உங்களோட நேர்பார்வையில வந்து கொண்டிருக்கு ராஜா. பரலோகம் திறக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. Thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நடத்தினீர் அப்பா. இனி வரப்போற புது மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. Thank you Lord, thank you so much. நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, இந்த நாளை எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய வார்த்தையை கேட்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவதாசனாகிய ரெவரண்ட் டாக்டர் ஆண்டவரே ராஜா, எங்கள் தீர்க்கதரிசினியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அப்பா தேவனே நீங்க அவங்க பலத்தினால இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் அது எல்லா இயேசுவின் நாமத்தில் நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களை கொண்டு கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு நன்றி ஆண்டவரே ராஜா. உலகம் எங்கும் இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் உடைய அப்பா அந்த ஊழியத்தை ராஜாவை பிரசித்தம் பண்ண அவங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதா இருக்க போவதற்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, இந்த நாளு கூட ராஜாவே அப்பா மகன் கீர்த்திக்காகவும் மகள் ஸ்வேதாக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளோட திருமண காரியத்தை கர்த்தர் நன்றாய் அமைத்து கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அதுக்கு முன்பாக இருக்கிற அப்பா எல்லா விதமான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆண்டவரே ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரே ராஜா அதை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்க எந்த தடைகளும் ஏற்படாத படிக்க ஆண்டவரே ராஜா அந்த இடத்துல பரலோகமே வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படிக்க ஆண்டவரே அந்த திருமண காரியத்தை அந்த தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளோட சுகத்தை ஆசீர்வதிங்க, அகைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ரெவரண்ட் டாக்டர் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. மனம் அந்த மகளோட அப்பா மகள் ஸ்வேதாவோட குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, இதோ US தேசத்துல அந்த சான் பிரான்சிஸ்கோ இருக்கிற இடத்துல ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்து கொண்டிருக்குதுப்பா. அப்பா தேவனே, அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது அந்த திருமண காரியத்தை நோக்கி அவங்க போய் கொண்டிருக்கும் போது எந்த தடைகளும் வராதபடிக்கு ராஜா தடைகளை நீக்கி போற தேவன் ராஜா எங்களுக்கு முன்பாக நீங்க செல்லுங்க அப்பா. எங்க தாசனுக்கு முன்பாக நீங்க போய் செல்லுங்க ஆண்டவரே. வழிகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துங்க. அந்த இடத்தை முழுவதும் ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பாதிப்போ எந்த ஒரு காரியமோ அந்த நேரத்தில் ஏற்படாத படிக்க ராஜாவே அப்பா தேவனே நீங்க ஆண்டவரே அது சகலத்தை நல்லபடியாய் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே, இந்த நேரத்துல ஆண்டவரே வெனிசுவேலா அப்பா அந்த ஜப்பான் தேசத்துல கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோல நடந்த அந்த அப்பா தேவனே ஏராளமான அப்பா அந்த பெரிய ஒரு அந்த நில நடக்கத்தை ஆண்டவரே ராஜா கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே ராஜா அப்பா. அதனால அப்பா பல பேர் ஆண்டவரே ராஜா அப்பா உயிர் இழந்திருக்கிறாங்க, வீடுகளை இழந்திருக்கிறாங்க அப்பா தேவனே. நிறைய பேர் காயம் அடைந்திருக்கிறாங்களா ராஜா. ஆமாண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய அப்பா உங்களுடைய முடிவில்லாத இந்த இரக்கத்தினால ஆண்டவரே அவங்க மேல பொழியும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை அவங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே அப்பா தேவனே. உம்முடைய ஆறுதல்கள் உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே ராஜா அப்பா அந்த பிள்ளைகள் மேல இருக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தர். இன்னும் ஆண்டவரே ராஜா அவங்களை பாதுகாத்து நடத்துவீராக. இனி அந்த இடத்துக்கு எந்த சேதமும் வராத படிக்க ஆண்டவரே, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எந்த சேதம் வராத படிக்க கர்த்தாவே நீர் அந்த இடத்தை உம்முடைய ரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல
உம்முடைய வல்லமை என்னது என்று அவங்க அறியத்தக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே ராஜா. முழங்கால் யாவும் முடங்கும் நாமம் எங்களுடைய இயேசுவின் நாமம் என்று சொல்லத்தக்க கர்த்தாவே அந்த இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் மாறாத நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.